உனக்கு ஒண்ணும் இல்லடா. டேய் மணியா, நல்லா இருக்கியாடா? ஐயா மணியா, தம்பி, யானைக்கு அதுவா மதம் பிடிக்கலப்பா, யாரோ பிடிக்க வச்சிருக்காங்க. என்னையா சொல்றீங்க? ஆமாப்பா, நீங்க உடனே போய் வக்கீல பாருங்க. ஐயா, யானை மண்டபத்துல வெடிச்சத்தால தான் ஓடிச்சே தவிர மதம் பிடிச்சு ஓடலையா? இந்த கேஸ் அட்டன் பண்ண டிஎஃப்ஐ யாரியா? ஐயா, இவங்க யானைக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு பப்ளிக்ல இருந்து கால் வந்துச்சு. எங்கள் டீம் தான் கரெக்டான டைமுக்கு போய் இன்ஜெக்ஷன் கொடுத்து யானையை கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கோம் ஐயா. இந்த கேஸோட இன்ஸ்பெக்டர் யாரு? ஐயா ஐயா இவங்க யானை மண்டபத்தில் 24 பேரை அடிச்சிருச்சுங்க ஐயா. அதில் பாதி பேர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் தாங்க ஐயா இருக்காங்க. அந்த யானை அடித்த வீடியோ வைரல் ஆகி ஊரில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டாங்க ஐயா. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரூஃபாக சப்மிட் பண்ணியிருக்கேன் ஐயா. வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த கேஸோட இறுதி தீர்ப்பு உங்க யானைக்கு மதம் பிடிக்கலங்கிறதுக்கான எல்லா பேப்பர்ஸையும் சப்மிட் பண்ணிட்டு உங்க யானையை கூட்டிட்டு போலாம். அது வரைக்கும் உங்க யானை வரக்கலியார் கேம்ப்ல இருக்கணும்ன்றது இந்த கோர்ட்டோட உத்தரவு. சார் சார் நம்புங்க சார், அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் சார். சார் சார் ப்ளீஸ் சார், நம்புங்க சார், ப்ளீஸ் சார். சார் சார் ஐயா இதெல்லாம் நம்பாதீங்க ஐயா. யோ, ஏன் கண்ணு முழுக்க எங்க ஆபீசர் ஒரு ஆளை போட்டு இந்த பாடுபடுத்துது, நீங்க வந்து ஊழக்கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் எப்படி நம்பாம இருக்கிறது? காலு கதையெல்லாம் வேணாம். இங்க பாரு, நான் சொன்ன சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு கேம்ப்ல போய் பாரு. அதான், வேற எந்த வழியும் கிடையாது. போ 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 போ. வண்டியில் ஏத்து. ஏத்துறா ஏத்துறா. சார் 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 ப்ளீஸ் சார், நான் பேசுகிறேன் சார். டே மணியா, நான் சொல்கிறேன், நீ போ. நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை திரும்பி கூப்பிட்டு வரேன்டா. நீ தைரியமாக போ.
அப்பா அன்னைக்கு நான் மணியனை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கவே கூடாது. ஏன் தப்பு தான். மணியா இல்லாத அந்த கொட்டரையை பாத்தியா? என் பகிரே பத்திக்கிட்டு எரியுதியா? மனுஷ பய போறப்ப சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்காகத்தான் எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார். சந்தோஷத்துல சிரிக்காத மனுஷன் கூட இருப்பேன், ஆனா கஷ்டம் வந்துருச்சுன்னா கல்லு கணக்கா இருக்கிறவங்க கூட உடஞ்சு செதறி போயிடுவான்னு எங்க ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பாருயா. அப்ப எனக்கு புரியல கஷ்டம்னா என்ன ஐயான்னு எங்க ஐயாவை பார்த்து நான் சிரிச்சேன். இப்பதான் ஐயா புரியுது, பிடிச்சவங்கள பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. செத்ததுக்கு சமம்யா. உன் வார்த்தையை நம்பித்தான் ஐயா மணியன் கேம்புக்கு போயிருக்கேன். அவனை கைவிட்டுறாத ராசா, எப்படியாச்சும் அவனை காப்பாத்தி புடியா. நான் கூப்பிட்டு வரேன்ப்பா, கூப்பிட்டு வரேன். நைட் என்ன சாப்பிட்ட சொல்லு சார். பொம்மை ஏதோ சாப்பிட்டு சரியில்லாம ஹேட்டா பண்ணாம ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா சாப்பிட்றானா? சாப்பிட்றான், பரவாயில்ல. இவனை சொல்றான். டாக்டர், கோர்ட் ஆர்டர் சார். ஐயா, என் மணி எனக்கு மதம் பிடிச்சிருச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லி அநியாயமா இழுத்துக்கிட்டு போயிட்டானுங்க டாக்டர் ஐயா. நீங்க வந்து ஒத்த வார்த்தை அவனுக்கு மதம் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா விட்டுருவாங்க சாமி. பெரிய மனசு பண்ணுங்க டாக்டர் ஐயா. வேலு சொல்லுங்க. அதான் வந்து ஏய் துறக்கணே சார் தள்ளுங்க சார். என்னவா சார், வரகலியார் கேம்பில் அவங்க யானையை பார்க்கறதுக்கு உங்கள் சர்டிஃபிகேட் வேணும். சர்டிஃபிகேட்டா? போ அங்கே போய் உட்கார வை. சரிங்க சார், வாங்க வாங்க பார்த்து வாங்க. உட்காருங்க. உங்களுக்கு தான் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நேராக கவரத்துக்கு போய் டாக்டர் பார்த்துருக்கீங்களா? முன்ன பின்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிருக்கீங்களா இல்லையா? இங்கே பாருங்க, ஜீப்புக்கு டீசலு, மதியம் 3 பேர்த்துக்கு சாப்பாடு, அப்புறம் டாக்டருக்கு பிரியாணி கொடுக்குறீங்களோ இல்லையோ கலரும் பண்ணும் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் கொடுக்கணும்னு கவர்மெண்ட் உத்தரவுல இருக்குதுங்களா ஐயா? கவர்மெண்ட்டு உத்தரவு தான் போடுவாங்க, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி கொடுத்துரு. டீ சாப்பிடுங்கப்பா. டேய், டீ குடிக்க சொல்றியா நீ? தபடையில கொடுத்தண்டா சிலுவா பேந்துரும் படுவா. அந்த கொடுமைக்காரிங்க என் மணியனை ஓட்டிக்கிட்டு போன அப்ப இருந்து பட்னியாவே கிடைக்கான். 3 மணி நேரம்டா, 3 மணி நேரம் கோர்ட்ல வங்கோலையா போட்டு கொண்டு விட்டாங்க. ஒரு பச்சை மட்டை கூட கொடுக்கறதுக்கு நாதி இல்ல. இவன் மட்டும் என்ன ரேசுப்பட்ட பயலா? ரோசக்காரரு. நம்மளை தவிர யாரு என்ன வாங்கி கொடுத்தாலும் திங்கவே மாட்டாரு. சரி, நம்மளாச்சும் என்னவாச்சும் வாங்கி கொடுக்கலாம்டா. இந்த படுபாவிக சட்டம் மட்டன்னு பேசிக்கிட்டு ஒண்ணுமே வாங்கி கொடுக்க விட மாட்டேங்கிறானுங்க. என் புள்ள அப்படி கிடக்கிறப்ப நான் எப்படா டீ குடிப்பேன்? ஓடி போயிரு, அடிச்சே கொண்டு குடி உன்னைய. டீ குடிக்க சொல்றேன், டீ. என் புள்ளைய வீட்டுக்கு கூட்டி போகாம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்டா. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏய் துறக்கணே சார், வண்டி எடு. சரிங்க சார். ஐயா நீங்களும் வந்து வண்டியில இருங்க. டீசல் காசு கொடுங்க. ஏய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி. போற பாதையில கலரும் பண்ணு மட்டும் மறக்காம வாங்க சொல்லு. சரி சார். ஐயா இந்தாங்க. சர்டிஃபிகேட் வேணுமா வேணாமா? இந்தா பாப்பா. சார். இந்தாங்க தம்பி.
இந்தாங்க கலர் குடிங்க. கொடுங்கய்யா. நான் டாக்டர் ஆகணும்னு போய் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் என்ன வெட்டினரி டாக்டர் ஆகிட்டார். நான் வேண்டான்னு சொன்னதுக்கு, டேய் வாய் பேசுகிறவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதை விட வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கு வைத்தியம் பண்ணுறதாண்டா பெரிய வைத்தியம்னு சொன்னார். ஒருவேளை நான் மனுஷங்களுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டராக இருந்தேன்னா அப்பா அம்மா குழந்தை குட்டி நண்பன்னு ஏதோ ஒரு பாசத்துக்கு அழுவுற மனுஷங்களை தான் பார்த்துருப்பேன். ஆனால் இப்போ மற்ற ஜீவன்களுக்கும் அழுவுற அபூர்வ மனுஷங்களை இங்கே வந்ததால் தான் பார்க்க முடிச்சுது. அப்புறம் ஐயா, நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். நீங்கள் இந்த தாசில்தார் விஇஓ இவங்களை சரி கட்டுற வேலையை பாருங்கள். உங்க யானைக்கு மதம் பிடிச்ச வீடியோவை நானும் பார்த்தேன். அதான் இப்ப ட்ரெண்டிங் போல இருக்கு. இம்புட்டு படிப்பு படிச்சவங்க நீங்களே இப்படி சொல்லக்கூடாது தாயி. மேடம் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் எங்கள் மணி எங்களுக்கு கிடைப்பா மேடம். நீங்க முதல்ல போய் தாசில்தார் சர்டிபிகேட்டோட வாங்க, அப்புறம் பார்க்கலாம். டாக்டர் விவோ கிட்ட எல்லாம் போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? நாங்கள் என்ன மணியாட்டவா இருக்கோம்? உக்காருங்க. சர்டிஃபிகேட்டு. யோ சார். ம். ஓகே சார். இந்தாங்க சார். இதில் இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஏன்னா உங்களோட தான் நல்லா இருக்குன்னு நான் கைத்து கொடுத்துறேன். அதான் ஏற்கனவே எல்லாம் கொடுத்துட்டுமே சார். இது இல்லை, அது வேற. அது என்ன சர்டிஃபிகேட் நீங்களே கொஞ்சம் சொல்லிடுறீங்களா சார்? யானை யார் பேரில் இருக்கு, எந்த தேதியில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, எத்தனை தடுப்பூசி போட்டிருக்கீங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, வரி கட்டின பில்லு எல்லாத்தையும் கொண்டு வாங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன். எப்படியோ அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துடுவீங்களா? ஐயா, அம்புட்டு நாள் ஆகுங்களா? 1 மணி நேரத்தில் கூட வரலாம், அது உங்கள் சாமர்த்தியம். வர வேண்டியது வந்தால் நான் கையெழுத்து போட்டு தரேன். மனுஷ மக்களாக இருந்தா எங்கிட்டாச்சும் ஒத்தையில் கிடந்து கூட உசுறு பொழைச்சிரும். இது வாயில்லா சீவஞ்சாமி எங்கிட்டாச்சும் வழி மாறி தப்பி போயிடும். என் மகன் கொடுத்த காகிதமெல்லாம் சரியான காகிதம் தான் சாமி. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. அதான் நீங்கள் கொடுத்த பேப்பர்லாம் சரியாக இருக்குன்றீங்கல்ல, நான் சொன்ன பேப்பரையும் எடுத்துகிட்டு வாங்க, கையெழுத்து போட்டு தரேன். இல்லை சார், அது வந்து தம்பி டைம் வேஸ்ட் பண்ணாத. யோ கூட்டி பையா. சரி சரி சார், சரிங்க சார். எப்பா பெருகிற ஏந்திர வா, வாங்க போ வா. யாருக்கிட்ட எப்படி பேசணும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வெளியே போய் நில்லு, போ. வரப்போ பேசிட்டு வரப்போ. ஐயா, யானைக்கான எல்லா பேப்பரையும் கரெக்டாக வச்சுக்கிறானுங்க. நான் ஒன்றா யானைக்கு அப்போ யாருன்னு கேட்டு ஒரு 10,000 ஆட்டி போட்டுட்டுமா? நேது 10,000மா? யோ அவங்க கிட்ட 2 லட்சம் கேட்க சொல்லி ஒருத்தன் 2.5 லட்சம் கொடுத்துருக்காயா. 2 லட்சம் போய் அவங்க சரி கட்டுற வேலையை பாரு.